அன்பு உறவுகளே வணக்கம். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பனரகட்டா என்னும் ஏரியாவில் அமைந்துள்ளது ஸ்ரீ சம்பங்கி ராமர் திருக்கோவில். ராமாயணம் நடந்த பொழுது அந்த ராமாயணத்தில் ஸ்ரீ ராமர் அவர்கள் 14 ஆண்டு வனவாசம் சென்றார். தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ராமர் காடு வனவாசம் சென்றார். சம்பங்கிராம் மலையில் கூட வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார். இந்த மலையின் பெயர் சம்பங்கிராம் மலை என்று சொல்வார்கள். காரணம், இந்த மலையின் மீது சம்பங்கி பூ மரம் இருந்திருக்கிறது. இந்த சம்பங்கி பூ மரம் ஒத்தையாக இருந்ததால் சம்பங்கி ராம் என்னும் சம்பங்கி ராமர் இருந்த மலையை சம்பங்கி ராம் மலை என்றும் இதுவரை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ராமாயணம் நடந்து எத்தனை 100 ஆண்டுகள் ஆயின. இப்பொழுது கூட வருடாந்தோறும் குறிப்பாக தமிழர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து பூஜை செலுத்துகிறார்கள். ஸ்ரீ சம்பங்கி ராமரை வழிபட்டு பிறகு அவர் தங்கையான மாரி என்றால் இந்த ஊரில் விலேக்கு மாரி என்று அம்மன் அருள்பாலிக்கிறாள். இந்த அண்ணனான சம்பங்கி ராமரை வழிபட நாம் மலை ஏறி செல்ல வேண்டும். அந்த மலைப்பாதையில் எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள். வெயில் என்று பாராமல், மழை என்று பாராமல் ஸ்ரீ சம்பங்கி ராமரை தரிசித்து இங்கு பக்தி பரவசத்தோடு பெரியவர்கள், தாய்மார்கள், சிறியவர்கள் முதல் குழந்தைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஸ்ரீ ராமரை வழிபட்டு ஸ்ரீ சம்பங்கி ராமா கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி ராமரை வேண்டிக் கொண்டு பிறகு மலை உச்சியில் எல்லாம் சுற்றி பார்த்து இயற்கையை ரசிக்க ஏராளமாக இருக்கிறது. இந்த திருக்கோயிலை கட்டி 600-700 வருடம் ஆகியிருக்கிறது. அதை முழுமையாக எடுக்க வேண்டும் என்றால் நேரமில்லை, ஜனம் அதிகமாக இருப்பதால் இந்த ஸ்ரீராமரை வழிபட்டு பொதுமக்கள் அனைவரும் மனதார வேண்டி அருள் பெற்று வருகிறார்கள். இந்த திரு சம்பங்கி ராமர் மலையில் கோழி கூவுவதற்குள் ஒரு கோட்டை கட்ட வேண்டும். ராமர் இங்கு தஞ்சம் அடைந்த இடம் சம்பங்கி ராமர் என்று எல்லோரும் தீர்மானித்திருக்கிறார்கள். ஒரு இரவு தொடங்கி மாலை வேளையில் கோழி கூவதற்குள் மறுநாள் காலை கட்டியிட வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் பெரிய பெரிய கல்லாக இருப்பதால் அந்த காலத்தில் கிரெயின், ஜேசிபி எதுவும் இல்லாத காரணத்தினால் இந்த கோட்டை கட்டும் பொழுது கோழி கூவி விட்டிருக்கிறது. இந்த கோட்டையை அப்படியே விட்டிருக்கிறார்கள். இன்றும் பார்க்கலாம். இந்த கோட்டையும் எல்லோரும் பார்த்து மலை மீது நின்று ஊர் முழுக்க சுற்றி பார்த்து இயற்கையை ரசித்து எல்லோரும் இந்த மலை மீது கட்டியிருக்கும் கோட்டையை ஒவ்வொரு கல்லாகவும் அனுபவித்து ரசித்து பார்க்கிறார்கள். எவ்வளவு கஷ்டமாயிருக்கும் இந்த கோட்டையை கட்டுவதற்கு, இவ்வளவு பெரிய கல்லாக இருக்கிறது என்று எல்லோரும் பக்தி பரவசத்தில் ஸ்ரீ சம்பங்கி ராமரையும் ராம், லக்ஷ்மண, சீதா, ஆஞ்சநேய சுவாமியையும் தரிசித்து எல்லோரும் மலை மீது இருந்து கீழே இறங்கி எல்லோரும் மாரி அம்மனான இவ்வூரில் அருள்பாலிக்கும் விளக்கு மாரியை தரிசிக்க அனைவரும் மலை மீதிருந்து உச்சி வெயில் என்று கூட பாராமல் அனைவரும் தரிசனம் செய்து இறங்கி கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், நாம் அண்ணனான கோவிந்தன் நாமம் சொல்லி ஸ்ரீ சம்பங்கி ராமரை தரிசித்தோம். இப்பொழுது சம்பங்கி ராமரின் தங்கையான விளக்கு மாரியை காண்போம். அகிலத்தை ஆளும் அம்மன் விளக்கு மாரியை தரிசிக்க பக்தர்கள் எல்லாம் ஆங்காங்கே அவரவர்கள் வசதிக்கேற்ப மேளத்தாளம் வைத்து மிகச் சிறப்பாக அம்மனை தரிசிக்க வேண்டுதலை நிறைவேற்ற அனைவரும் சன்னதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், பார்ப்போம், ஆனந்தம் கொள்வோம், விளக்கு மாரி அம்மனின் அருள் பெறுவோம்.
வேண்டுதலை நிறைவேற்ற நேர்த்திக்கடனாக புறக்கூடையை கொடுக்க அம்மனை நாடி செல்கையில் விளக்குமாறி அம்மனே தேர் வீதி உலா பக்தர்களோடு வருகை தந்து இருக்கிறாள். அம்மனை தரிசியுங்கள், உங்களுக்கு வேண்டிய வரமெல்லாம் கொடுப்பால், நோய் நொடி எல்லாம் தீர்ப்பால், சகல வசதிகளையும் கொடுப்பால். விளக்குமாறி அம்மனை நீங்கள் காணுங்கள், அவளின் அருள் பெறுங்கள். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், மன கவலைகள் இருந்தாலும், விளக்குமாரியை தரிசிக்க செல்கையில் தாரதப்பட்டம் மேலத்தாளத்துடன் செல்கையில் தன்னை மறந்து அம்மனை நினைத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆட்டம் பாட்டத்தோடு அம்மனை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், நாமும் அம்மனை தரிசிப்போம், அம்மனின் அருள் பெறுவோம். அன்பு உறவுகளே, வாருங்கள். தாயின் திருக்கோயில் விளக்குமாரியின் அம்மனின் சன்னதி வந்தது. சன்னதியில் நேர்த்திக்கடன் கொடுக்க பக்தர்கள் எல்லாம் திரண்டிருக்கிறார்கள். வாருங்கள், காண்போம், அம்மனின் அருள் பெறுவோம். அம்மனுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை தீர்ப்பதாக அந்த கூடையில் பூஜைக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை எல்லாம் வைத்து கூடை என்று சொல்லி வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். அம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றத்தான் இவ்வளவு பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆடு கோழி எல்லாம் அம்மனுக்கு பலி கொடுக்கும் இடம் இது. அம்மனுக்கு பலி கொடுத்து அந்த மாமிசத்தை அனைவருக்கும் பிரசாதமாகவும் கொடுக்கிறார்கள். அம்மனின் அருள் பெறுவோம், வாருங்கள், விளக்குமாரியின் அருள் பெறுவோம். குறையெல்லாம் தீர்க்கும் குறைகூடையாக அவள் பூஜை கொள்பவள், நம் குறைகளை தீர்ப்பவள் விளக்குமாரி அம்மனை தரிசித்து நீங்கள்
இந்த வீடியோவை பார்க்கையில் கூட நீங்கள் அம்மனை உங்களை மனதில் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் குறையாவும் தீரும், உங்களுக்கு இன்பம் வந்து சேரும். அன்பு உறவுகளே, கல்யாணமான தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை என்று விளக்குமாறி அம்மனை வேண்டியதால் இந்த குழந்தை பிறந்தது. 7 வயது ஆன பிறகு பெண் குழந்தைக்கு அம்மனுக்கு குறைக்கூடை எடுத்துக்கொண்டு அந்த குறைக்கூடையை வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் நேர்த்தி கடனாக. பாருங்கள், நீங்களும் அம்மனின் அருள் பெறுங்கள். அன்பு உறவுகளே, குறை தீர்க்கும் உமையவளே, குறக்கூடை காரியே, விலைக்கு மாறியே தாயே, எங்கள் குறையெல்லாம் தீர்க்க வேண்டும் அம்மா என்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்திவிட்டு பூஜை செய்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் விளக்குமாறி அம்மனை நீங்கள் மனதார வேண்டுங்கள். என்றும் அவள் அருள் உனக்கும் எனக்கும் நமக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும். ஓம் சக்தி தாயே, பிழைக்குமாறி தாயே, சரணம் 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 சரணம்.